ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த பர்த்டே எடிட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தந்திருப்பேன். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல ஆல் மெட்டீரியல்ஸ் வந்து ஜிப் ஃபைலா கொடுத்திருப்பேன். அதுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணிருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இடையில பாஸ்வேர்ட் ரிவீல் பண்ணிருப்பேன். மொத்தமா 4 டிஜிட் பாஸ்வேர்ட் தான் அது. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. போட்டோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மேல பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். இந்த கட் அவுட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துரும். டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிஎன்ஜியை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லாவே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க உங்க 2 ஃபிங்கரை வச்சு. டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து விஷிங் யூ அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னா கீழே WN இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல எப்படி ஃபாண்ட் ஆட் பண்றதுன்னா அந்த டவுன்லோட் மாதிரி ஆப்ஷன் காட்டுதுல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற ஃபாண்ட்ஸ் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்களா, அது எங்க இருக்குதோ அந்த இடத்துல நீங்க போய் அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணீங்கனாலே இதுல ஆட் ஆயிரும். இதுக்கு நீங்க தனித்தனியா கூட விஷிங்க்கு தனியா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், யூக்கு தனியா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். கேப்ஸ் ஸ்மால் லெட்டர் கொடுத்தனால உங்களுக்கு அந்த பலூன் மாதிரி தெரியுது, அந்த கேண்டில் மாதிரி தெரியுது. இது வந்து ஃபாண்டோட ஸ்டைல். இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் நான் பர்த்டே ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டரா டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த மெட்டீரியல்ஸ்லயே கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து மேல எக்ஸ்போர்ட் இருக்கு, எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே வந்து பேக் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு பர்த்டே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபாண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். விஷிங் யூ, ஹாப்பி பர்த்டே, அப்புறம் டேட், இது 3 தான். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஷாட்டோட மெனு பேஜுக்கு போயிட்டு வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எவ்வளவு பிக்சர்ஸ் இருக்கோ ஒரு 10 இல்லைன்னா 8 பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிக்சர்ஸ்க்குமே பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ பிக்சர் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா அந்த பிக்சர் மேல உங்க ஃபிங்கர் வச்சு ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். ரைட் லெஃப்ட் நீங்க வந்து மூவ் பண்ணிட்டு அதே பிக்சர் மேல டச் பண்ணீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த பிக்சர் வந்து பிளேஸ் ஆயிரும். ஸ்டார்டிங் போயிட்டு ஃபர்ஸ்ட் பிக்சரை கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல அட்ஜஸ்ட் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நீங்களே கொஞ்சம் கலர்ஃபுல்லா வச்சுட்டு சிங்கிள் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிக்சர்ஸ்க்குமே ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. மியூசிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா மை மியூசிக் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த சாங்கும் கட் பண்ணி நான் கொடுத்துருப்பேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிஎன்ஜி பிக்சர் ஆட் பண்ணிட்டு இந்த கீழே குட்டியா பாக்ஸ் இருக்குல்ல, இதை டச் பண்ணீங்கன்னா இது வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு ஃபில் ஆயிரும். இப்போ இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. பிஐபி ஆப்ஷன் கொடுத்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்களா விஷிங் யூ ஹாப்பி பர்த்டே, ஃபர்ஸ்ட் விஷிங் யூ ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல் ஸ்கிரீன் வச்சுட்டு டியூரேஷன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் மட்டும் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதுக்கு அனிமேஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இன் அனிமேஷன் உங்களுக்கு பிடிச்சது கொடுத்துக்கோங்க. அவுட் உங்களுக்கு பிடிச்சது கொடுத்துட்டு ரெண்டுத்துக்குமே இன் அண்ட் அவுட்டுக்கு 0.1 செகண்ட் மட்டும் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. எம்டி ஸ்பேஸ்ல உங்க 2 ஃபிங்கரை வச்சு நல்லாவே கொஞ்சம் ரைட் லெஃப்ட் இழுத்தீங்கன்னா கொஞ்சம் ஜூமிங்ல தெரியும். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் கொடுத்து அப்படியே வந்து ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும், இந்த ரீப்ளேஸ் கொடுத்து அடுத்த ஹாப்பி பர்த்டே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் கொடுத்து அடுத்த டேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் அனிமேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 3 பீட் வரும், கரெக்டா அந்த பீட்டுக்கு நேரா வச்சு ஒயிட் லைன் வச்சு பிஐபி ஆப்ஷன் கொடுத்து ஒரு பிக்சரை ஆட் பண்ணிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கோங்க. எடிட் ஆப்ஷன் இருக்கும், இந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்டார்டிங் குட்டியா பாக்ஸ் இருக்குல்ல, இதை டச் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு 5 கிட்ட வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதை எங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த பிக்சரோட ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணாலே மேல பாத்தீங்கன்னா இந்த கீ ஃப்ரேம், இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங் விழுந்துரும். கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் தள்ளி வச்சு 2 செகண்ட் தள்ளி வச்சு இங்க ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்ல இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேல ஸ்கிரீன்ல அந்த பிக்சரை வந்து ஃபுல்லாவே எந்த பக்கம் ரைட் லெஃப்ட் டாப் எப்படி வேணா நீங்க வந்து கொஞ்சமா ஹைட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு லாஸ்ட்ல ஈஸ் ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்து கீழே இருந்து இந்த 3rd அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த செகண்ட்லயே ஒரு பீட் வரும், அந்த இடத்துல வச்சு பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இன்னொரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. இதுக்கும் எடிட் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. சேம் அந்த கீ ஃப்ரேம் கான்செப்ட் தான். ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், 2 செகண்ட் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் வச்சு ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்ல ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேல ஸ்கிரீன்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சு அடுத்து இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் ஒயிட் லைன் வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழே இருந்து 3rd அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. அடுத்து 3வது பீட்டுக்கு பிஐபி ஆப்ஷன் கொடுத்து
கொடுத்து ஒரு பிக்சர் ஆட் பண்ணி மாஸ்க் ஆப்ஷன் வந்து கொடுத்து இந்த ஹார்ட் ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு 5 கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து வச்சிருங்க. இதுக்குமே சேம் கீ ஃப்ரேம் கான்செப்ட் தான். இப்போ இந்த 3 பிக்சரையுமே லைட்டா வந்து எண்டிங்ல பிடிச்சி லைட்டா இழுத்து வச்சிருங்க, கொஞ்சம் இழுத்து வச்சிருங்க. அப்புறமா வந்து கரெக்டா மியூசிக்ல இருந்து பீட் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல 3 பீட் முடியும் போது கரெக்டா கொஞ்சம் அந்த கீ ஃப்ரேம் தள்ளி வச்சு 3யுமே அட் அ டைம்ல வந்து ஈக்குவலா வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டே வந்ததுக்கு அப்புறம் எண்டிங்ல இருக்கிற 3யுமே வந்து டெலீட் பண்ணிருங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் மட்டும் ஒரு 8 செகண்ட் இல்லைன்னா 10 செகண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. மற்ற எல்லா பிக்சருமே உங்களோட சாய்ஸ் தான். நீங்களே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இடையில பீட் வரும், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சாய்ஸ் தான். நீங்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 3 செகண்ட்ஸ் அதுக்குள்ளேயே வந்து வச்சுக்க பாருங்க. 3.5 செகண்ட்ஸ் அதுக்குள்ளேயே மற்ற எல்லா பிக்சர்ஸும் வச்சுக்க பாருங்க. இப்போ கீழே குட்டிய டாட் மார்க் இருக்குல்ல, இதை டச் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள எல்லாமே டிரான்சிஷன். இதுல கீழே சூப்பர்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மேல டபுள் டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் அப்ளை டு ஆல்னு கேட்கும். அப்ளை டு ஆல் கொடுத்துக்கோங்க. உங்களோட சாய்ஸ் தான். ஒவ்வொன்றுக்கும் நீங்க டிஃப்ரெண்ட் டிரான்சிஷன் வந்து கொடுத்துக்கலாம். மியூசிக் கிளிக் பண்ணி பாருங்க. எப்பவுமே லாஸ்ட் பிக்சர் மட்டும் அந்த மியூசிக் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் எக்ஸஸா விட்டுருங்க. எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு பிளர்ல இந்த மாதிரி ஹாட் பிளர், இந்த மாதிரி டைமண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுல உங்க சாய்ஸ் தான். ஒன்னு கிளிக் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதை கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த இடத்துல எங்க ரிவீல் ஆகணுமோ அந்த இடத்துல கரெக்டா வந்து வச்சிருங்க. கரெக்டா இந்த இடத்துல எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்து பேசிக்ல ட்ரிபிள்னு கீழே இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ எங்கெல்லாம் எனக்கு பீட் வருதோ அந்த இடத்துல நான் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரிபிள் எஃபெக்டை ஸ்பிளிட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஒரு ட்ரிபிள் எஃபெக்ட் இந்த இடத்துல வருது, அதனால கரெக்டா 1 மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் 2 எஃபெக்ட் வருது, அதனால ட்ரிபிள் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் எக்ஸஸா ஸ்பிளிட் பண்ணிட்டு இதுக்கு நடுவுலயே நான் ஸ்பிளிட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். அப்பதான் எனக்கு அந்த 2 பீட்டுக்கு கரெக்டா பீட் வரும்போது அந்த ட்ரிபிள் எஃபெக்ட் ஷேக் ஆகுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி வந்து வீடியோ எண்டு வரைக்குமே நீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. அந்த கடைசியில ஒரே ஒரு பீட் மட்டும் முடியும், அதுக்கு மட்டும் வேற எஃபெக்ட் வந்து நீங்க ஆட் பண்ணணும். வைப்ரேட்ல மல்டிங்கிற எஃபெக்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேல்யூ ஃபுல்லா கம்மி பண்ணி டிக் மார்க் கொடுத்துட்டு இதை கரெக்டா வந்து குட்டியா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் போயிட்டு மறுபடியும் எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்து வைப்ரேட்ல ஸ்ட்ரோப் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட் வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிருப்பேன். அந்த பிக்சர் வந்து ரிவீல் ஆகிற டைம்ல கரெக்டா இந்த ஸ்ட்ரோப் எஃபெக்ட் வர மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருப்பேன். எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டைப் பண்ணிட்டு கலர்ல க்ளோ எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துட்டு அனிமேஷன்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நீங்களே கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு. எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷன்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.